டாக்டர் படத்தை பற்றி பார்க்கலாம். அந்த படத்தில் ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் ஒரு கன் ஃபைட் நடக்கிற இடத்துல மெடிக்கல் கேம்பில் டாக்டராக இருப்பார். அப்போ வந்து கன் ஃபைட் அடிப்பட்ட ஒரு டெரரிஸ்டையும் சோல்ஜரையும் கொண்டு வருவாங்க. இவர் ஃபர்ஸ்ட் போயிட்டு சோல்ஜர் பக்கத்தில் நின்று எக்ஸாம் போயிட்டு இருப்பாரு. சோல்ஜர் வந்து மூச்சோட கஷ்டப்பட்டு இருப்பாரு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு டெரரிஸ்ட் பக்கத்தில் போயிட்டு எக்ஸாமின் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு சீனியர் ஆஃபீஸர் வருவார். சார் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கணும், அவர் வந்து ஃப்ளைல் செஸ்ட் இருக்கு, அப்புறம் ஜேவிபி லேசரேஷன் இருக்கு, அவர் காப்பாற்ற முடியாது. ஜேவிபி லேசரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஜேவிபி லேசரேஷன் கிடையாது, ஜேவி லேசரேஷன், ஜூலர் வெயின் லேசரேஷன் சொல்லுவாங்க. ஜூலர் வெயின்னா நம்ம கழுத்தில் உள்ள ஒரு முக்கியமான பிளட் வெசல், அது வந்து டேமேஜ் ஆச்சுன்னா ரத்தப்போக்கு நிறைய இருக்கும். இன்னொன்று வந்து ஃப்ளைல் செஸ்ட். ஃப்ளைல் செஸ்ட்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம நெஞ்சு கூடு வந்து ஏதோ ஒரு பகுதி மட்டும் டேமேஜ் ஆகிட்டு எலும்பு நொறுங்கினதால தன்னந்தனியாக மூவ் ஆகிட்டு இருக்கும். யூஸ்வலாக நம்ம மூச்சு விடுற பார்த்தீங்கன்னா நம்ம செஸ்ட் வந்து ஒன்றா தான் மூவ் ஆகும். இப்போ இந்த மாதிரி டேமேஜ் ஆச்சுன்னா தன்னந்தனியாக மூவ் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு தான் ஃப்ளைல் செஸ்ட். சரி, இது ரெண்டுமே வந்து உயிர் போகக்கூடிய ஒரு விஷயமானு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த மாதிரி உள்ளவங்களையும் சரி நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் சரியான முயற்சிகள் எடுத்தால் காப்பாற்ற முடியும். அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். இந்த மாதிரி படத்தை வச்சு உங்களுக்கு மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய விஷயம் பேசலாம்.